அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாங்க தல உருக்களின் விளிம்புகள், உச்சிகள், முகங்கள் என்பவை தொடர்பாக அவதானிப்போம். அந்த அடிப்படையில முதலாவது பாருங்க, நான்முகி. நான்முகி என்று வரும்போது, இந்த இதுதான் நான்முகி. நான்முகியிட விளிம்புகள் வரும்போது, விளிம்புகள் என்று சொன்னாமா ஓரம். ஓரங்களை சுட்டிக்காட்டுவது விளிம்புகள் என்று அழைக்கப்படும். அல்லது கரை என்றும் சொல்லலாம். இதுல பாருங்க, நான்முகிட விளிம்பு ஓரங்களை பொறுத்தவரையில 1, 2, 3 அதே மாரி 4, 5, 6. இப்ப நான்முகிக்கு 6 விளிம்புகள் இருக்குது. உச்சிகள் என்று சொல்லும்போது, மூலைகள் அல்லது விளிம்புகள் வந்து சந்திக்கின்ற இடங்கள் உச்சிகள் என்று அழைக்கப்படும். அந்த அடிப்படையில நான்முகிட உச்சிகள அவதானிச்சோம்னு சொன்னா, பாருங்க 1, 2, 3, 4 உச்சிகள் இருக்குது. முகங்கள் என்பது மேற்பரப்புகளை சுட்டிக்காட்டும். நான்முகி என்று சொல்லும்போது 4 முகங்களை கொண்டது. அத அவதானிப்போம். பாருங்க, ஒரு முகம். இவ்வாறு ஒன்று வரும் 2. இந்த ஒழுங்கமைப்பில் ஒன்று வரும் 3. இது 4. எனவே நான்முகிக்கு 4 முகங்கள் இருக்கு. அடுத்தது உருளை. உருளை என்று வரும்போது இந்த இருக்குது. இதுதான் உருளை. உருளையிட விளிம்புகள நாங்க எடுத்தோம்னு சொன்னா, வளைந்த விளிம்புகள் 2 இருக்குது. 1 கீழ ஒன்று இருக்கு 2. 2வது உச்சிகள்ன்னு வரும்போது, இதுல விளிம்புகள் வந்து சந்திக்கின்ற இடம் இல்ல. எனவே அதனால இங்கனைக்கு 0 வரும். அதாவது 0. உச்சிகள் இல்ல. மேற்பரப்புகள பொறுத்தவரையில உருளையிலமா தட்டையான மேற்பரப்புகள் 2 இருக்குது. வளைந்த மேற்பரப்பு 1 இருக்குது. பாருங்க, இது வளைந்த மேற்பரப்பு. தட்டையான மேற்பரப்ப பொறுத்தவரையில கீழ ஒரு மேற்பரப்பும், மேல ஒரு மேற்பரப்பும் இருக்குது. இப்ப மொத்தமாக முகங்கள் வரும்போது 3 வரும். ஆனா 2 என்று சொல்லி நீங்க எடுத்திருந்தாலும், பெரும்பாலும் தட்டையான மேற்பரப்புகள தான் அவதானிப்பாங்க. அந்த அடிப்படையில 2 என்று போட்டிருந்தாலும் விட சரியானது. ஓகே. அரியம் என்று வரும்போது இந்த அறிக்கை அரியம். அரியத்தில விளிம்புகள நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இந்த அறிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எனவே 9 விளிம்புகள் இருக்கிறது. சரியா? அதே போல தான் உச்சிகள் எடுத்தோம்னு சொன்னா, பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 உச்சிகள் இருக்குது. முகங்கள் வரும்போது பாருங்க இவ்வாறான ஒரு முகம் வரும். 2, 3, 4 இந்த ஒழுங்கமைப்பில் வரும் 5 முகங்கள் இருக்குது. அரியத்தின் விளிம்புகள் 9, உச்சிகள் 6, முகங்கள் 5 வரும். அடுத்தது பாருங்க கூம்பகம். கூம்பகம் என்று வரக்குள்ள இதுக்கு சதுர கூம்பகம் என்று சொல்லுவாங்க. கூம்பகத்தை பொறுத்தவரையில விளிம்புகள் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விளிம்புகள் இருக்குது ஒரு கூம்பகத்துக்கு. உச்சிகள்னு வரும்போது 1, 2, 3, 4, 5. 5 உச்சிகள் இருக்குது. முகங்களை பொறுத்தவரையில 5 முகம் இருக்கு. கீழ சதுர வடிவான ஒரு முகமும், 4 பக்கத்துக்கும் 4 முக்கோண வடிவான முகங்கள் வரும். எனவே 5 முகங்கள் ஒரு கூம்பகத்துக்கு இருக்குது. அடுத்ததாக பாருங்க சதுரமுகி. சதுரமுகிய பொறுத்தவரையில இந்த இருக்குது. எல்லா பக்கமும் சமனான அளவுகளை கொண்டது. இதுல விளிம்புகளோட எண்ணிக்கையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு சதுரமுகிக்கு 12 விளிம்புகள் இருக்கிறது. அதே போல உச்சிகள் எடுக்கும்போது பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 உச்சிகள் இருக்குது. முகங்களை பொறுத்தவரையில ஒரு முகம், 2, 3, 4, ஓகே, 5, 6. எனவே 6 முகங்கள் இருக்குது. ஒரு சதுரமுகிய நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா,
விளிம்புகள் 12, உச்சிகள் 8, முகங்கள் 6. ஓகே. அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிறது கனவுரு. கனவுருக்கும் சதுரமுகிக்கும் விளிம்பு, உச்சி, முகங்கள் அடிப்படையில ஒரு சமனான எண்ணிக்கை இருக்குது. நாங்க அவதானிப்போம். விளிம்புகளை பொறுத்தவரையில பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 விளிம்புகள் இருக்குது ஒரு கனவுருக்கு. அதே மாதிரி உச்சிகள் எடுத்தோம்னு சொன்னா பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 உச்சிகள் இருக்குது. முகங்களை பொறுத்தவரையில பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 6 முகங்கள் இருக்குது. அப்ப இத இந்த ஒழுங்கமைப்புல எடுத்துக்கொள்ளும். ஒரு கனவுருவை பொறுத்தவரையில நல்ல அவதானியம்மா சதுரமுகி கனவுரு 2டையும் விளிம்புகள், உச்சிகள், முகங்கள் எண்ணிக்கை சமனானது. ஓகே. அடுத்தாவது நீங்க கூம்பூட்டு எடுக்கும்போது ஒரு சுருள் வடிவானது கூம்புல வந்துட்டு விளிம்பு ஒன்று இருக்குது. கீழே வளைந்த விளிம்பு இருக்குது. உச்சை பொறுத்தவரையில மேல ஒன்று இருக்கு, உச்சி ஒன்று. அடுத்து கூம்புட முகங்கள் எடுக்கக்குள்ள ஒரு முகம் தான் எடுக்கப்படும். கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வளைந்த முகம் மட்டும்தான் எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்படும். எனவே முகங்கள் ஒன்று. இப்ப கூம்பு, ஒரு விளிம்பு, ஒரு உச்சி, ஒரு முகம் என்ற அடிப்படையில காணப்படுது.